ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா இடஒதுக்கீடு, முன்பதிவு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரிசர்வேஷன், ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் ஒன் வேட்பாளர், வேட்பாளர் அப்படின்னா கேண்டிடேட், கேண்டிடேட். நெக்ஸ்ட் ஒன் தேச துரோகம், தேச துரோகம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரிசன், ட்ரிசன். நெக்ஸ்ட் ஒன் நிலா ஒளி, நிலா ஒளி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா மூன் லைட், மூன் லைட். நெக்ஸ்ட் ஒன் வருமானம், வருமானம் அப்படின்னா இன்கம், இன்கம். நெக்ஸ்ட் ஒன் நிர்வாகம், நிர்வாகம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் செலவு, செலவு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நில உரிமையாளர், நில உரிமையாளர். இது எப்படி சொல்லலாம்? லேண்ட்லார்ட், லேண்ட்லார்ட். நெக்ஸ்ட் ஒன் பொதுவாக, பொதுவாக. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஜென்ரலி, ஜென்ரலி. நெக்ஸ்ட் ஒன் நேர்த்தியான, நேர்த்தியான. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எலகண்ட், எலகண்ட். நெக்ஸ்ட் ஒன் விவேகமான, விவேகமான. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சென்சிபிள், சென்சிபிள். நெக்ஸ்ட் ஒன் விரும்பத்தகாத, விரும்பத்தகாத. இது எப்படி சொல்லலாம்? அன்பிளசன்ட், அன்பிளசன்ட். நெக்ஸ்ட் ஒன் வளர்ச்சி, வளர்ச்சி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? க்ரோத், க்ரோத். நெக்ஸ்ட் ஒன் பெரும்பான்மை, பெரும்பான்மை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மெஜாரிட்டி, மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன் நம்பகமான, நம்பகமான. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரிலையபிள், ரிலையபிள். நெக்ஸ்ட் ஒன் குறிப்பிடத்தக்க, குறிப்பிடத்தக்க. இது எப்படி சொல்லலாம்? சிக்னிஃபிகண்ட், சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட் ஒன் நிறுவனம், நிறுவனம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன் களவு, கொள்ளைக்காரன். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பர்க்லர், பர்க்லர். நெக்ஸ்ட் ஒன் உணர்ச்சி, உணர்ச்சி வசப்பட்ட. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பேஷனேட், பேஷனேட். நெக்ஸ்ட் ஒன் படகு, படகு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யாட், யாட். நெக்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சியான, மகிழ்ச்சியான. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சியர்ஃபுல், சியர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் கோடு, கோடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேஷ், டேஷ். நெக்ஸ்ட் ஒன் காதலர், காதலர் அப்படின்னா வேலண்டைன், வேலண்டைன். நெக்ஸ்ட் ஒன் தலைமை, தலைமை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லீடர்ஷிப், லீடர்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் ஓய்வூதியம், ஓய்வூதியம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பென்ஷன், பென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ராஜதந்திர, ராஜதந்திரம் தான் சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டிப்ளமேட்டிக், டிப்ளமேட்டிக். நெக்ஸ்ட் ஒன் ஒதுக்கப்பட்டுள்ளது, ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எப்படி சொல்லலாம்? ரிசர்வ்ட், ரிசர்வ்ட். நெக்ஸ்ட் ஒன் சிந்தனை, சிந்தனை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தாட்ஃபுல், தாட்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் அறிவாளி, அறிவாளி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இன்டலெக்சுவல், இன்டலெக்சுவல். நெக்ஸ்ட் ஒன் நாற்காலி, நாற்காலி. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? வீல் சேர், வீல் சேர். நெக்ஸ்ட் ஒன் துரதிர்ஷ்டமான, துரதிர்ஷ்டமான. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அன்லக்கி, அன்லக்கி. நெக்ஸ்ட் ஒன் கலகலப்பான, கலகலப்பான. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லிவ்லி, லிவ்லி. நெக்ஸ்ட் ஒன் பகுத்தறிவு, பகுத்தறிவு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ராஷ்னல், ராஷ்னல். நெக்ஸ்ட் ஒன் விண்கலம், விண்கலம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்பேஸ்ஷிப், ஸ்பேஸ்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் உறவு, உறவு. இது எப்படி சொல்லலாம்? ரிலேஷன், ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒன் தவறாமல், தொடர்ந்து. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ரெகுலர்லி, ரெகுலர்லி. நெக்ஸ்ட் ஒன் உளவியல், உளவியல். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? சைக்காலஜி, சைக்காலஜி. நெக்ஸ்ட் ஒன் பொருளாதார, பொருளாதார. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? எக்கனாமிக், எக்கனாமிக். நெக்ஸ்ட் ஒன் எப்போதாவது அல்லது அரிதாக. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா செல்டம், செல்டம். நெக்ஸ்ட் ஒன் சகாப்தம், சகாப்தம். இது எப்படி சொல்லலாம்? டெக்கேட், டெக்கேட். நெக்ஸ்ட் ஒன் திட்டவட்டமான, திட்டவட்டமான. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெஃபனைட், டெஃபனைட். நெக்ஸ்ட் ஒன் உடன், அதனுடன். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அலாங்சைடு, அலாங்சைடு. நெக்ஸ்ட் ஒன் தலை சிறந்த படைப்பு அப்படி சொல்லுவோம்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மாஸ்டர் பீஸ், மாஸ்டர் பீஸ்.
நெக்ஸ்ட் ஒன். கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரன் அப்படின்னா ராபர் ராபர். நெக்ஸ்ட் ஒன். பகுதி ஓரளவு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பார்ட்லி பார்ட்லி. நெக்ஸ்ட் ஒன். திருவிழா திருவிழா இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கார்னிவல் கார்னிவல். நெக்ஸ்ட் ஒன். தீர்மானம் தீர்மானம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரெசல்யூஷன் ரெசல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன். ஜனநாயக ஜனநாயக இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக். நெக்ஸ்ட் ஒன். அமானுஷம் அமானுஷம் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல். நெக்ஸ்ட் ஒன். குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு அப்படின்னா போமர் போமர். நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. உற்சாகம் உற்சாகம் இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.